நான் ஒரு விஷயத்தை பண்ணேன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நான் அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அது ஒரு மித்து. எதுனாலும் இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை பார்க்குறேன். பார்த்தோன்னா என்னடா கேமரா சரியில்லை, பார்த்தா வாய்ஸ்லாம் உனக்கு ஒழுங்காகவே பேச மாட்டேன்ற, வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்கேன், எப்படி இதை அப்லோட் பண்ணுறது, எப்படி இதை பார்ப்பாங்கன்னு சொல்லி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பேசாமல் பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், ஒரு புது ஃபோன் வாங்கிட்டு புது மைக்கெலாம் வாங்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்பயே சொல்லிச்சு. ஒவ்வொரு வீடியோலையும் சின்ன சின்ன ப்ராக்ரஸை கொண்டு வந்தேன். எதை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொன்றும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னுமே சொல்கிறேன், மைக்கு வாங்கலை, அதே ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னுமே வீடியோ. பட் என்னோட ப்ராக்ரஸ் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி அந்த அப்லோட் பட்டனை நான் கிளிக் பண்ணலன்னா இன்னுமே என்னோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இன்னுமே மைக் இல்லை ஃபோனில் சொல்லி என்னை ப்ளேம் பண்ணுறதா இருந்திருப்பேன். பட் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் தான் தட் சேஞ்ச் எவ்ரிதிங். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எவ்வளோ மிஸ்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, போகும்போது ப்ராக்ரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். கடைசியில் பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா அவங்களால ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. பாய்.